Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Choco bar ice cream தாங்க. இந்த சம்மர் சீசன்ல குளுகுளுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடலாங்க. Choco bar ice cream. கடைகள்ல போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு சுலபமான முறையில செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். பால் வந்துட்டு நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும். பால் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்துட்டு 100 ml வந்து பால் ஊற்றிக்கலாம். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்ச்சி வச்சுருக்க பாலில் வந்துட்டு 1.5 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது குயிக்காக வந்துட்டு கெட்டியாயிடும். அதனால நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா பாயில்ட் ஆகிட்டு வரும். இப்போ இந்த பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம மிக்ஸ் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகவே வர ஆரம்பிக்குது. இந்த பாலில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்போ இந்த பால் வந்துட்டு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பால் வந்துட்டு நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா பாயில்ட் ஆகிட்டு வரட்டும். இப்போ இது மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 180 கிராம் வந்து சாக்லேட், டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கடாயில் வச்சுடலாம் மெல்ட் பண்ணுறதுக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது நல்லாவே மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சாக்லேட் க்ரீம் வந்துட்டு நல்லா ஆறி வரட்டும். இந்த மெல்ட் பண்ண சாக்லேட் க்ரீம் வந்துட்டு நல்லா ஆறி வந்துடுச்சு. சாக்கோ பார் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் இது மாதிரி கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். இந்த சாக்லேட் க்ரீம் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அந்த கப்பில் ஊற்றிட்டு இதை சுற்றியும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி விடணும். இந்த சாக்லேட் க்ரீம் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. இதில் வந்து 3/4 அளவுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணால் போதும். இந்த சாக்லேட் க்ரீம் வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாக்லேட் அப்ளை பண்ண கப்பை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அப்போ தான் இந்த சாக்லேட் க்ரீம் வந்துட்டு ட்ரை ஆகிட்டு வரும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க கப்லேயும் நம்ம சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து அப்ளை பண்ண கப்பை வந்துட்டு நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீம் வந்துட்டு நல்லாவே ஆறி வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த க்ரீம் வந்துட்டு இப்போ ஊற்றி முடித்ததும் இதை கவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம பாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயில் பேப்பரால் இந்த கப்பை வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கப்பையும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணி முடித்ததும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறதுக்காக இது மாதிரி நைஃப் எடுத்து கொஞ்சமாக மிடியில் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கப்பில் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து எல்லாத்துலேயும் வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ண ஐஸ்கிரீம் வந்துட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் கப்பை வந்துட்டு சிசர் வச்சுட்டு 4 சைடும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த கப்பை வந்துட்டு லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஐஸ்கிரீமோட லேயர் வந்துட்டு அழகாக உடையாமல் வந்துடும். இப்போ மீதி இருக்கிற ஐஸ்கிரீமும் இது மாதிரி நம்ம கப்பில் இருந்து அழகாக வெளியே எடுத்துடலாம்.
சாக்கோபார் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.